ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிக்விட் டிடர்ஜென்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேனே தவிர இதில் வந்து நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வெளியில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏன் கொடுக்கலன்னு இல்லை நம்ம எல்லோரும் கேட்குறீங்க. டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கல, ஏன்னா ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம காட்ட போகிறோம். அப்படின்னு நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணாலும் நான் நம்பர் கீழே தரேன், நீங்கள் அதில் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போர் அடிக்க விரும்பல, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தண்ணியும் காஸ்டிக் சோடாவும் எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தான் சிலரி சேர்க்க போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஆசிட் சிலரி சேர்க்க போகிறோம். நான் மெஷர்மெண்ட்டு எதுவுமே நான் இதில் கொடுக்கல, ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் நான் இடையில சொல்கிறேன். 1 லிட்டர் நம்ம எவ்வளோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறனால லோ காஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் மொத்தம் வாங்குறதா இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கீழே நம்பர் தரேன். அவ்வளோதாங்க, சிலரி சேர்த்தாச்சு. அடுத்து சிலரி மிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. நான் சிலரி எடுத்துட்டேங்க. இப்போ சிலரியை கரைச்சி பிளாஸ்டிக் சோடாவும் சிலரியும் மிக்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறத கரைச்சிட்டு நியூட்ரலைஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் செட்டிலிங் ஆகட்டும், அப்போ தான் மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம திக்னர் சேர்த்துட்டோங்க. நம்ம இதில் நான் திக்னர் சேர்த்ததை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டலை. திக்னர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கணும். பாருங்க, திக்னர் சேர்த்தோன்னா நமக்கு இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து கரெக்டான இதில் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் நான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஏன் இதை வந்து ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு காட்டல அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அதை கரெக்டாக pH 7 கொண்டாடணும் அப்படிங்கிறது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ், கொஞ்சம் சிரமமும் கூட. ஆனால் டைம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி பொறுமையாக pH 7 கொண்டாடுறதே இந்த வேலையில் வந்து ரொம்ப சிரமம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்துல நீங்கள் ஆட் ஆன் ப்ராடக்ட் தான். மற்ற மெட்டீரியல் நீங்கள் சேர்க்க போகிறீங்க, மிக்ஸ் பண்ண போகிறீங்க, ஃபைனலாக ப்ராடக்ட் ரெடி. ஓகேங்களா? இப்போ நான் பாருங்கள், நான் pH 7 கொண்டாந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், pH 7 நம்ம கொண்டாந்துட்டோம். எல்லாரும் கிரீன் கலர் வருவாங்க, நம்ம ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லோ ஷேடு தான் வந்து நமக்கு 7. இது பாருங்க ஷேடு. அந்த கலர்ல வரணும். ஷீட் எடுத்து வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் சோடா போட்டு பார்ப்போம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்த மெட்டீரியலை சேர்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுவேன். நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி நான் உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட்டோ டீட்டெயில்ஸோ நான் எதுவுமே இதில் கொடுக்கல. நம்ம ஃபேக்ட்ரியில் எப்படி நம்ம ப்ராடக்டாக மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். டே டு டே நம்ம கம்பெனியில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்லாம் எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ணி தயாரித்து பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதை நான் வந்து மெஷர்மெண்ட்டு இந்த எந்த டீட்டெயிலுமே நான் அதில் கொடுக்கல. அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத, கம்பெனியில் எப்படி ஒரு பொருள் தயாராகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள்.
இதை காட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிடர்ஜென்ட் என்சைம். இந்த மாதிரி நம்ம பேக்கிங்கில் தான் வரும். அதுதான் நான் ஓப்பன் பண்ணி கேனில் ஊற்றிப்பேன், ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கத்திரிக்கோல் பட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. பெர்ஃப்யூமு, அதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபைனலாக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க தண்ணியையும் சேர்த்துட்டு கலரையும் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் சேர்த்துட்டேன். ஃபைனலாக ப்ராடக்ட் மிக்சிங் ஆகிட்டு இருக்கு. டெய்லி இப்படி தாங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஷாப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட பெருசாக இப்போ இந்த ஒன்றும் தொட்டி பெருசாக மிஷினரிஸ்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்பப்போ பேக் பண்ணுறதுனால இப்படி தான் சின்ன சின்ன இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நான் 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு மெட்டீரியல்லாம் போட்டோன்னா காமிச்சேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, ஒரு பிளண்ட்லையும் எவ்வளோ நல்லா கம்பைண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நுரையெல்லாம் அடங்கினோன்னே ப்ராடக்ட் ஃபைனலாக பேக்கிங் ரெடி ஆகிடும். நுரையெல்லாம் அடங்கட்டும், நான் பேக்கிங் பண்ணும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேக்கிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் இது எமர்ஜென்சி ஆர்டரு, அதுக்காக இப்போ உடனே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு ஆட்டோக்கன் வச்சு கேர் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு வந்து எல்லாருக்குமே சேம் குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதுக்குனாக்கா நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் படி தான் அரைக்கிறோம். யாருக்குமே வந்து அளவில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. கூட இருக்குது, குறைச்சிருக்கு, இந்த குறையும் இருக்கக்கூடாது. கஸ்டமருக்கு வந்து எந்த மன சங்கட்டமும் வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி பேக்கிங் போட்டுட்டேன். உங்களுக்கு நான் காமிக்கிறக்காக இந்த ஒரு பாட்டில் பேக்கிங் பண்ணி காமிச்சேன். ஃபைனலாக காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ப்ராடக்ட் ரெடி. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நம்ம ரெடி பண்ணுறதுனால நிறையோட அது செட்லிங் தான் கழிச்சு தான் வரணும். அவனோட இருக்கும் கரெக்டாக 1 கிலோ இருக்கும். பார்த்தீங்களா, 1 லிட்டர் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக பேக்கிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன். இல்லை, ஃபைனலாக இப்போ அடைச்ச பாட்டிலிங்க தவிர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் போட்டது தான் குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டில் பேக்கிங் பண்ணது தான். நுரை அடங்கிருச்சு, இதில் நுரையோட இருக்குது. கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செட்டிலிங் ஆகிட்டு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. செட்டிலிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கீழே எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கொரியர் போட போகிறோம். உங்களுக்கு எது வேணுனாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாக கொரியர் பண்ணி விட்டாரு. ஓகே, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.